அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் TRB ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு செய்தியை பற்றி காண இருக்கிறோம். அதாவது கடந்த 13/2/2025 அன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் என்று சொல்லக்கூடிய டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ற தேர்வுக்கான அறிவிப்பினை வெளியிட்டது. இந்த தேர்வு யாருக்கானது, யாரெல்லாம் இந்த தேர்வை எழுதலாம், இந்த தேர்வு எழுதுவதற்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்ன, இந்த தேர்வுக்கான தேதிகள் என்னென்ன, இந்த தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் என்ன போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். அதாவது இந்த டெட் தேர்வு என்பது என்ன, அது பற்றிய ஏறக்குறைய பல தகவல்கள் இந்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம ஒன்றும் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் ஒரு நினைவூட்டலுக்காக இந்த டெட் தேர்வு என்பது கடந்த மாதங்களில் உச்ச நீதிமன்றம் கட்டாயம் என அறிவித்தது அனைவருக்கும் தெரியும். எதனால் கட்டாயம் என அறிவித்தது என்றால் RTE ரைட்ஸ் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அதன்படி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் படி அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு விவாதங்கள், குழப்பங்கள், அரசிடம் கோரிக்கைகள், நீதிமன்றங்களில் மேல்முறையீடுகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்த வண்ணம் உள்ளன. இத்தகைய சூழ்நிலையில்தான் தமிழக அரசு தற்சமயம் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை அவர்களை பணியில் தொடர வைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்சமயம் சிறப்பு டெட் தேர்வு என்பதை அறிவித்துள்ளது. இது ஆண்டுக்கு 3 முறை என 2 ஆண்டுகளில் 6 முறை நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. அதில் ஒன்றாக தான் இந்த சிறப்பு தேர்வை அறிவித்துள்ளது. முதலில் இந்த தேர்வை யாரெல்லாம் எழுத முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தற்சமயம் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு அங்கீகாரம் பெற்ற சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் இந்த தேர்வை எழுதலாம். இந்த தேர்வு இந்த ஆசிரியர்கள் 1/9/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ பணியில் ஆசிரியர் பணியில் சேர்ந்து தற்சமயம் வரை பணியாற்றி கொண்டு இருக்க வேண்டும். முன்பு நான் பணியாற்றியிருந்தேன், தற்சமயம் நான் ஆசிரியராக பணியாற்றவில்லை, நான் விண்ணப்பிக்கலாமா என்றால் நிச்சயமாக விண்ணப்பிக்க முடியாது. நான் MSc படித்திருக்கிறேன், MA படித்திருக்கிறேன், MCom படித்திருக்கிறேன், MCA படித்திருக்கிறேன், MBA படித்திருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக, தற்காலிக ஆசிரியராக நான் பணியாற்றுகிறேன், நான் விண்ணப்பிக்கலாமா அப்படி என்றால் நீங்களும் விண்ணப்பிக்க முடியாது. அதாவது ஒரு ஆசிரியராக பணியாற்றுவதற்கு முழு தகுதி பெற்ற ஒருவர் 1/9/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்பாகவோ பள்ளியில் சேர்ந்த தற்சமயம் ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதே அரசு பள்ளியில், உதவி பெறும் பள்ளியில், தனியார் பள்ளியில், அரசு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியராகவோ, பகுதி நேர ஆசிரியராகவோ, தொகுப்பூதிய ஆசிரியராகவோ, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருந்தாலும் கூட இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு
இந்த தேர்வு 13/2/2025 அன்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 18/2/2025 விண்ணப்பம் தொடங்கியது. விண்ணப்பிக்கும் முறை எப்படி என்றால் இணையதளம் வழியாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். மற்ற முறைகளில் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வேறு எந்த வகையில் விண்ணப்பிக்க முடியாது என ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. எனவே 18/2/2025 இணையதளம் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள trbtn.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அடுத்து, இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படி என்பதை நாம் பார்க்கலாம். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு அடிப்படையான ஆவணங்கள் தான். எந்த ஒரு அரசு தேர்வாக இருந்தாலும் இன்றைக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை அனைவருக்கும் தெரியும். அதே தான் இந்த தேர்வுக்கும் கேட்கப்பட்டுள்ளது. முதலில் நம்மிடம் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு ஆக்டிவ் மொபைல் இருக்க வேண்டும். அதாவது நாம் நினைத்த நேரத்தில் நாம் செய்தியை பெறுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு செய்தியை அறிந்து கொள்ள வகையில் நம்மிடம் உள்ள ஒரு மொபைல் ஃபோன் இருக்க வேண்டும். அடுத்து ஆக்டிவ் ஜிமெயில் அக்கவுண்ட் நிச்சயமாக நம்மிடம் இருக்க வேண்டும். இவை இரண்டும் எதற்கு பயன்படும் என்றால், முதலில் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு நாம் முதலில் பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவு செய்கின்ற பொழுது, அதாவது மொபைல் எண் வெரிஃபிகேஷன், அதற்கு ஓடிபி அனுப்பப்படும். அந்த ஓடிபி எண்ணை வெரிஃபை பண்ணுவதற்கு நம்மளுக்கு நிச்சயமாக இந்த மொபைல் எண் கட்டாயம். எனவே நம்முடைய மொபைல் எண்ணாக இருந்தால் நாம் கையில் வைத்துக்கொண்டு உடனடியாக பார்க்க முடியும். இல்லை என்றால் நம்பத்தகுந்த, நமக்கு உடனே சொல்லக்கூடிய பெற்றோர், சகோதரர், சகோதரி போன்ற அந்த மொபைல் எண்ணை நாம் கொடுக்கலாம். அதே போன்றுதான் அந்த மின்னஞ்சல் என்று சொல்லக்கூடிய இமெயில் அட்ரஸ், அதுவும் நம்முடையதாக இருந்தால் இது போன்ற இந்த ஓடிபி பயன்பாட்டிற்கும், பிற்காலத்தில் நமக்கு தேர்வு மையம், அந்த ஹால் டிக்கெட், ரிசல்ட்டு போன்ற அனைத்து தகவல்களும் மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் இமெயிலுக்கு மெயிலாகவும் நமக்கு கிடைக்கப்பெறும். எனவே இது ரெண்டும் முக்கியம். அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட். இது கட்டாயம். எந்த தேர்வுக்கு நாம் விண்ணப்பிக்க போனாலும் இது முதலில் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று தான். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கட்டாயமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுவும் முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். அடுத்தது ஃபோட்டோ முக்கியம். அடுத்தது நம்மளுடைய சிக்னேச்சர், கையெழுத்து. அடுத்தது ஐடி ப்ரூஃப், நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கட்டாயம் நமக்கு தேவை. அதுக்கு அடுத்த பிறகு முக்கியமான குவாலிஃபிகேஷன். இப்போ டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பேப்பர் 1, பேப்பர் 2. அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரை, 5ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர் இவங்க பேப்பர் 1 எழுதணும். இவங்க +2க்கு பிறகு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிடிஎட் என்று சொல்லக்கூடிய அந்த டீச்சர் எஜுகேஷன் அதை படிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான பாடம் படிச்சிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட், அதோடைய மார்க் ஷீட். அடுத்தது பிடி டீச்சர், பட்டதாரி ஆசிரியர். இவங்க 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர். இவங்க பேப்பர் 2 எழுதணும். இவங்களுக்கு அந்த யூஜி டிகிரி, இளநிலை பட்டம் படிச்சிருப்பாங்க. அடுத்தது பிஎட் முடிச்சிருப்பாங்க. இவங்க அந்த யூஜி டிகிரி அந்த சர்டிஃபிகேட் வேணும். அதோடைய குமுலேட்டிவ் மார்க் ஷீட் அது வேணும். அப்படி இல்லைன்னா, குமுலேட்டிவ் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா அந்த தனித்தனி மார்க் ஷீட்டை ஒரே பிடிஎஃபாகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதே போன்று டிகிரி இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் தற்சமயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது கட்டாயமாக நீங்கள் அதை வாங்கி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதே போன்று பிஎட் டிகிரி பட்டம், அதற்குரிய மார்க் ஷீட்,
குமுலேட்டிவ் மார்க் ஷீட்டு. அப்படி இல்லைன்னா தனித்தனி மார்க் ஷீட்டை ஒரே பிடிஎஃபாக நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது காண்டாக்ட் சர்டிஃபிகேட். அடுத்தது காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அது வந்து டிசிலேயே இருக்கும், இல்லைன்னா தனியாக கூட அந்த நீங்கள் வாங்கிக்கலாம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட். அடுத்தது கேரக்டர் சர்டிஃபிகேட். இதுக்கான வழிகாட்டுதல்லாம் டிஆர்பிலே அந்த அறிவிப்பிலே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தேவை. அதுக்கு பிறகு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பணிபுரிவதற்கான அந்த பணி சான்று, பணி அனுபவ சான்று, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு சான்று பெற வேண்டும். அது தொடர்பான அறிவிப்பும் வந்து டிஆர்பி அந்த அறிவிப்பில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முக்கியமான தேவைப்படக்கூடிய அந்த சான்றுகள். அதற்கு பிறகு தேர்வு கட்டணம். தேர்வு கட்டணம் பொது பிரிவினருக்கு வந்து 600 ரூபாயும், இதர எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சு இவங்களுக்கெல்லாம் வந்து 300 ரூபா, 300 ருபீஸ் பணம் வந்து கட்டணும். இப்போ ஒரே நபர் பேப்பர் 1, பேப்பர் 2, அதாவது +2 முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங்கும் படிச்சிருப்பாங்க, பிஎடும் டிகிரி முடிச்சுட்டு பிஎடும் முடிச்சிருப்பாங்க. இப்போ 2 எக்ஸாமும் எழுதுகிறேன்னு சொல்லுவாங்க. நான் பேப்பர் 1ம் எழுதுகிறேன், பேப்பர் 2ம் எழுதுகிறேன். ஏன்னா அவங்க 2க்கும் தகுதியாக இருக்கிறதால அது மாதிரி எழுதுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் 2 பேப்பருக்கும் தனித்தனியாக பே பண்ணணும். பணத்தை எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மெத்தடில் நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் கட்டின பிறகு உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் எதுவும் தர மாட்டோம் அப்படின்றத டிஆர்பியோட அறிவிப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான இந்த தேர்வு பற்றிய முக்கியமான அடிப்படை தேவைகளும் தகவல்களும். இதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த காணொளியில் அந்த சர்டிஃபிகேட்லாம் என்ன சைஸில் இருக்கணும், எப்படி அந்த ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் போன்ற வழிமுறைகளை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.